கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்தோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் ரோமர் 15:32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அவர் தாயன்பு உடையவர். நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் அன்பை கொடுத்து எந்தெந்த இடத்துலெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வேதனைகள், போராட்டங்கள், காயங்கள் இருக்கிறதோ, மனிதர்களால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த காயங்களை எல்லாம், நம்முடைய சோதனைகளை எல்லாம் பரிபூர்ணப்படுத்தி நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ஆமேனா? இதை நீ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். ஆமேனா? சுவிசேஷம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என்னை ரட்சித்தவர், ரட்சகர். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலக காரியங்களுக்கு வரலாம். ஆனால் கர்த்தர் என் ரட்சகர் என்கின்ற அந்த வெளிச்சத்தில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். அவர் என் ரட்சகர், அவர் என் ரட்சகர் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த நம் எல்லாருடைய இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஆமேனா? ஒரு விஷயத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு சந்தோஷம் தேவை. நம்முடைய ஆத்துமாவுக்கு மன மகிழ்ச்சி தேவை, சந்தோஷம் தேவை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னா சந்தோஷத்துக்காக வாழ்கிறோம். மனுஷன் சந்தோஷத்தை தேடி ஓடின்னு இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது எல்லாமே என்னதுன்னா தோல்விகளும் வெறுமைகளும் காயங்களும் தான். சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னா, சந்தோஷம்னா நிலைத்து இருக்கணும், அதாவது நித்தியமாக இருக்கணும். இந்த சந்தோஷம் உலகத்தில் எந்த பொருளிலுமே கிடையாது. சந்தோஷம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சி தேவை. அந்த எது மன மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளுதலில் ஏற்பட்ட பிரச்சனை தான் பாவம். பாவம்னா என்ன தெரியுமா? அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான். மனிதன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான். எது அவனுக்கு சந்தோஷம் என்பதில் பகுத்து பார்க்க தெரியல. சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு மனிதன் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். நம்முடைய தேவன் நித்தியமானவர். இந்த சந்தோஷம்தான் நித்திய ஜீவன். ஆமேனா? ஒரு மனிதன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வானே ஆனால், அவன் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்துருமே ஆனால், அவன் மரணத்தை ஜெயித்தவன். மனிதன் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறான். ஏதாகிலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துடாதான்னு. ஆனால் எந்த சந்தோஷமே மரணத்தை ஜெயிக்கலை. அதாவது அவன் மனசுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கல. நாமும் ஒரு காலத்தில் அப்படிதான் ஓடிக்கொண்டிருந்தோம். எங்க சந்தோஷம், எங்க சந்தோஷம், எதில் சந்தோஷம், எது சந்தோஷம்னு தெரியல. நான் உங்களுக்கு அன்பாய் கேட்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கேட்குறேன், சந்தோஷம் எங்கே இருக்குது சொல்லுங்களேன். எது சந்தோஷம்? நல்ல ஒரு பெரிய வீடு கட்டினா சந்தோஷமா? நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சிருப்பார். அவர் இன்னொரு வீட்டை பார்த்ததும் இந்த மாதிரி நான் கட்டினா நல்லா இருந்திருக்குமே. அவர் என்ன பண்ணுவார்னா இன்னொரு வீட்டை பார்த்து ஐயோ அந்த மாதிரி கட்டினா நல்லா இருந்திருக்குமே. ஐயோ நான் பெயிண்ட் இந்த கலர் பெயிண்ட் வச்சு நல்லா இருந்திருக்குமே. சரி, சாப்பாட்டில் சந்தோஷம் இருக்குதா? சாப்பாட்டில் சந்தோஷம் இருக்குதா?
எந்த சாப்பாடு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து திருப்தி, மறுபடியும் சொல்கிற சந்தோஷம்னா நிலைத்து இருக்கணும், அதுதான் சந்தோஷம். மறைஞ்சி போகிறதுக்கு பேர் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் எங்கே இருக்கு? நம்முடைய மனதுக்கு தேவை சந்தோஷம், மனமகிழ்ச்சி தேவை. எங்கேயுமே இல்லை, யாருமே இதை பெற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டுமே சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் இந்த வசந்த வாசி பார்க்கலாம். 14 ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் எதுக்காக? அவன் வாய்க்காகத்தானே. பிரசங்கி 6:7 வாசிக்கும் போது தெரியும். அதனால தான் இப்போ அங்கே அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு சொல்றாரு. வாசி அந்த வசந்த. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம், வாசிமா பிரசங்கி 6:7. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கமோ திருப்தி, அவனுடைய மனதுக்கோ திருப்தி இல்லை. அவன் மனதுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அவன் மனதுக்கு என்ன இல்லைம்மா? எல்லாம் கவனிக்க ராமன் சொல்லுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளா ராமன் சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. அவங்க செல்ஃபோன் தான் வந்து மனமகிழ்ச்சி இன்னைக்கு நினைக்கிறாங்க. செல்ஃபோன் தான் இன்னைக்கு மனமகிழ்ச்சி. செல்ஃபோனில் மனமகிழ்ச்சி இருக்குதா? அதான் நான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொன்னேன். இப்போது ஒரு மாடல் மொபைல் வரும். அந்த மாடல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணும்போது அதனுடைய இன்னொரு அப்டேட் வந்துருச்சுன்னா, அல்லது இன்னொரு மாடல் வந்துருச்சுன்னா, இந்த மொபைல் தூக்கி தூரப்பட்டு உடனே அது மேலே மோகம். இப்போ ஐஃபோன் வந்து 16 போயிங்குது. இப்போ 17 வந்துருச்சுன்னா இந்த 16 மேலே ஒரு வெறுப்பு, 17 மேலே ஒரு மோகம். சரி 17 வாங்கிட்டேன், அப்புறம் 18 வந்துச்சுன்னா அது மேலே மோகம். ஆக சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை, எதுவுமே சந்தோஷம் கொடுக்காது. ஆமேன்னு சொல்லாமா? உன் கணவர் சந்தோஷமா? நீயா நினச்சி போய் எடுத்துக்கன்னா எதுவுமே சந்தோஷம் கிடைக்காது. உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் காசு பணம் அல்லது உன் வேலை எதுவுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. தேவன் மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஆமேன் சொல்லாமா? நான் இப்போவும் சொல்கிறேன், உங்கள் மனசுக்குள்ள, நம்முடைய மனசுக்குள்ள சந்தோஷம், அந்த ஒரு ஆறுதல், அந்த ஒரு இளைப்பாறுதலை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொடுக்க முடியும். முன்னாடி இருந்த பிரச்சனை அப்படியே இப்போ இருக்கும். சில பேருக்கு நல்லா கவனிங்களேன், முன்னாடி இருந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் இங்கே இருக்கும் போதும். ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் மைல்டாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்கள் டெஸ்ட்டுக்காக நான் வைக்கிறேன். முன்னாடி இருந்த பிரச்சனை மாதிரியே தான் இப்போ இருக்கும். ஆனால் முன்னாடியெல்லாம் உடஞ்சி உட்காருவீங்க, சுக்குநூறாகும், இதயமெல்லாம் சுக்குநூறாகும். ஆனால் இன்னைக்கு தைரியமாக நின்று போராடக்கூடிய ஒரு கம்பீரம் இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமேன்னு சொல்லாமா? கையை உயர்த்தி. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பலன். நீ உள்ள வந்து சபைக்குள்ள வந்து வசனத்தை கேட்கும் போது, வசனத்தை கேட்க கேட்க சபைக்குள்ள தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை நீ உணர உங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமேனா? அந்த சந்தோஷம் நல்லா கவனிக்கணும். அந்த சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு பொருளில் அல்ல. நீங்க கேட்டு பிரயாசப்பட்டு ஓடுனீங்களே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஏதோ கேட்டு ஓடுனீங்கல்ல, நான் இப்படிலாம் ஆக போகிறேன், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், அதெல்லாம் கொடுத்துருவார். அந்த பொருள் அல்ல உனக்கு சந்தோஷம். உன் இருதயத்துக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை எடுத்து காட்டுவாரே, தேவ அன்பின் பரிபூரணத்தை உங்களுக்கு காண்பிப்பாரே. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாய், நீ நித்தியத்துக்கு நேராய் பிரயாணம் போய் கொண்டிருக்கிறாய். தேவன் உன்னை நேசித்திருக்கிறார், உனக்குள்ள தேவ அன்பு நிலைத்திருக்கிறது, உன் இருதயத்துக்குள்ள அந்த ஒரு ஆறுதல் இருக்குது. பத்தியா, நீ வந்து வசனத்தை கேட்கும் போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்துக்குள்ளே வந்து அசைவாடி அவர் உன்னை மகிழ்விக்கிறார். ஆக தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்புலும் குடிப்புலும் அல்ல. நீ எவ்வளவுதான் டேஸ்டியா செஞ்சு சாப்பிட்டாலும் அது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடாது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் எங்கு இருக்குது அப்படின்னு நம்ம போன வாரமே பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள வந்து அவர் என்ன கிரியை நடப்பிப்பார்
அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுவார். யாரை போல மாற்றுவார்? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். இந்த அன்பின் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிறிஸ்துவினுடைய அந்த அன்பில் நம்மை பரிபூர்ணமடைய செய்வார். இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவார். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவார். ஏன்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் பரிபூர்ண சந்தோஷம் உடையவராய் அவர் காணப்பட்டார். ஆமேனா? இந்த உலகத்தில் பரிபூர்ண சந்தோஷத்தில் நித்திய மனமகிழ்ச்சியில் இருந்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆக பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை காலில் வைத்து தாளாட்டி, இடுப்பில் வைத்து சீராட்டி, நமக்கு ஒரு பால் கொடுத்து சூப்பி குடிப்போம். திடமான போஜனத்தை நமக்கு கொடுத்து கிறிஸ்து இயேசுவை போலவே நம்மை மாற்றுவார். நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பிலே பரிபூர்ணப்படும்படியாய். ஆமேன் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த சந்தோஷத்தை கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காகத்தான் காத்திருந்தார்கள். எப்பொழுது எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெறுவோம்? அன்பான தேவஜனமே, நீங்கள் சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்களே, நீங்கள் நினச்சா முடியாது. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? எத்தனையோ தரம் நான் போயிட்டு நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். அப்படியே என் அறிவையெல்லாம் கவனிங்க, என் அறிவையெல்லாம் கசக்கி 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 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வச்சு கண்ணில் காட்டி அப்படியே மனது உருகி சாட்சிலாம் சொல்லி பயங்கரமாக பேசுவேன். அப்படியா, சரின்ட்டு போயிடுவாங்க. ஆமேனா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போய் அவங்க இதயத்தை ஒரு டச், அப்படியே ஒரே சின்ன டச் பண்ணுவார். அலேக்கா உட்காந்துருவாங்க. ஐமேன் சொல்லாமா? அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனாலும் சத்தியமாக சொல்கிற ரட்சிப்பை கொடுக்க முடியாதுங்க. அந்த மனுஷனுக்குள்ளேருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் ஏதோ ஒரு சந்தோஷத்தை அவங்க உணர்வாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இயேசு ராஜா மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்? அவங்கள அப்படியே சபை மேலே ஒரு பாரத்தை கொடுத்து சபைக்குள்ளே வர வச்சிரும். ஆக உங்கள் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிலையான ஒரு நித்திய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, அன்பாய் இயேசு ராஜாவை போல. ஏன் இயேசு ராஜாவை போல? இந்த உலகத்திலேயே பரிபூர்ண சந்தோஷம் உடையவர் இயேசு ராஜா மாத்திரமே. அவரை போலவே நம்மை மறுரூபப்படுத்துவார். எடுத்து வாசிங்க, யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் நமது கர்த்தர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் மரிக்க போகிறதுக்கு, அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மாபெரும் உன்னத, நான் இந்த 17ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து வாசிப்பேன். இந்த 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போதே ஒரு பரபரப்பு நமக்குள்ளே வந்துடும். அப்படியே கர்த்தர் பேசுகிற அந்த மகிமையான வார்த்தைகள்லாம் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு தான் சத்தியம். அது பயங்கர மகிமையாக இருக்கும். அதுலேயும் இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவை நோக்கி கர்த்தர் ஜெபம் பண்ணுற அந்த ஜெபம் பயங்கர பவர், பயங்கர வல்லமையா, மனதுருக்கமாய். நமது ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கம் உள்ள கர்த்தர். அந்த மனதுருக்கம் உள்ள தெய்வம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் யாருக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும். அல்லேலூயா சொல்லாமா? தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருக்காகவும் கர்த்தர் மனதுருகி அப்படியே அவர் ஜெபிக்கிற ஜெபம் பயங்கர பவர்ஃபுல். அதில் இந்த வசந்த வாசிங்க, 13ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை எல்லாரும் ஆமென் சொல்லாமா?
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து எதுக்காக அவர் வருகிறார் என்றால், நம்மை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக. இயேசு கிறிஸ்து அன்பின் சொரூபி, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். இயேசு ராஜா பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம், அன்பின் சொரூபியாய் இந்த பூமியிலே கர்த்தர் ஜீவித்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர், தேவ ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? இயேசு ராஜாவின் சந்தோஷம். பிதா கிட்ட நோக்கி ஜெபம் பண்றார். அப்பா பிதாவே, நான் உம்மிடத்துக்கு வரேன். பயங்கரமா இருக்கும் இந்த 17ஆம் அதிகாரம். அப்பா நான் இப்போ உங்ககிட்ட வரேன். இன்னைக்கு நைட்டு என்னை கைது பண்ண போறாங்க, நாளைக்கு 3 மணிக்கு நான் சாக போறேன். கல்வாரி சிலுவையில் என்னை சாகடிக்க போகிறார்கள், நான் மரிக்க போகிறேன். என் பரமபிதாவே, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நான் இவர்களோடு இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன். ஏனென்றால் தேவராஜ்யம் சந்தோஷம். ஏசப்பா சமூகத்துக்கு வருகிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், பொருள் அல்ல சந்தோஷம். எந்த பொருளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது, தெரியுமா? எந்த மனுஷனும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனை அனுபவிக்கும் போது, அந்த பொருளை நீ அனுபவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுப்பாரே நன்றி உணர்வு, உன்னை தொடுவாரே. பரிசுத்த ஆவிய தேவன் மட்டுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷமே தவிர எந்த பொருளும் சந்தோஷம் கிடையாது. அப்போ ஏசப்பா கேட்குறாரு, அப்பா நான் உங்ககிட்ட வரம்பா, யா சந்தோஷம். அவர்கள் யா சந்தோஷத்தை, இயேசு ராஜாவின் சந்தோஷம் எது தெரியுமா? என் சர்வ வல்லவர், ஆமேனா. என் பரமபிதா, ஆமேனா. அண்ட சராசரிலும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர், என் சர்வ வல்லவர் நீரே என் சந்தோஷம், எந்த பொருளும் அல்ல. ஏனென்றால் தேவன் அன்பே உருவானவர், தேவன் அன்பா இருக்கிறவர். தேவனுக்கு தேவை அன்பு, 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 அன்பு. அன்பு எங்கே வெளிப்படும் என்றால் உள்ளே நீதி இருக்கும், நீதி இருக்கும். நீதி எப்படி வெளிப்படும் என்றால் உள்ளே அன்பு இருக்கும். அஸ்திபாரம் அன்பா இருந்துச்சுன்னா நீதியா வெளிப்படும். கோபம் இருக்கிற இடத்துல தான் அந்த குணம் என்பது அன்பு, கோபம் என்பது அஸ்திபாரம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா இது ரெண்டும் மாறி மாறி இருக்கும். இப்போ ஏசுராஜா சொல்றாரு, அவர்கள் என் சந்தோஷத்தை, நல்லா கவனிக்கணும், தெய்வம் தம்முடைய ஜீவனையே நமக்காக, தம்முடைய சந்தோஷத்தையே நமக்காக கொடுத்தது தான் தெய்வீகம். இயேசு ராஜா தம்மை போல, நாம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசு ராஜாவை போல, இயேசு ராஜாவை போல அன்புதான். அன்பில் தான் சந்தோஷம் இருக்கு, அன்பில் தான் சந்தோஷம் இருக்கு, அன்பில் தான் சந்தோஷம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து செயல்படுகிறது செயல்பாடு. அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பிதாவே, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உலகத்தில் இருக்கிறேன்பா, ஆவியாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் தேவனாய் அதரிசனமாய் என்றென்றைக்கும் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த சந்தோஷத்தை நாம் எப்பொழுது நிறைவாய் அடைய முடியும் என்றால், இயேசு ராஜாவுடைய அந்த மகத்துவம், பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமை, இதை உணர்ந்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை நாம் தரித்து கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும் போது மட்டும்தான் இயேசு ராஜாவுடைய சந்தோஷத்தை நாம் பூர்ணமாய் பெற முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசி. 15, 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நல்லா சொல்றாரு பாருங்களேன். யா சந்தோஷம், நல்லா கவனிங்க. என்னுடைய சந்தோஷம், குமாரன் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம். இந்த உலகத்தில் பரிபூரண சந்தோஷம், சந்தோஷத்தால் நிறைந்தவர் குமாரன் மட்டுமே. குமாரன் தம்முடைய சந்தோஷத்தையே நமக்காக கொடுத்தாரே, அதுதான் அன்பு. அல்லேலூயா, அதுதான் அன்பு.
இந்த அன்பை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து கிறிஸ்து இயேசுவை போல நம்மை மாற பண்ணுகிறவர். நல்லா சொல்ற, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, சந்தோஷம் என்ன பண்ணணும்? ஒரு பிரியாணி நல்லா கமகமன்னு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா? இல்லை காஸ்ட்லியான ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப காஸ்ட்லி, சந்தோஷமா? அது நிலைத்திருக்குமா? அதான் சொல்கிறேன், பெரிய பங்களா அல்லது பெரிய காரு அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற பணம், சந்தோஷமா? அது நிலைத்திருக்குமா? அது அந்த சந்தோஷம் நிலைத்திருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரே, அதுவே சந்தோஷம். ஆமென். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை போல ஏன் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும்? இந்த சந்தோஷம் எதிலே இருக்கிறது என்றால் அன்பிலே இருக்கிறது. நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்க. கிறிஸ்துவின் சந்தோஷம் என்ன? அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அந்த வசந்த வாசி, எபிரேயர் 12:2, எபிரேயர் 12:2 வாசிப்பாங்களா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் எது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அவருக்கு பிதாவாகிய தேவன், அவருடைய நித்திய ராஜ்யம் அவருக்கு சந்தோஷம். அன்புள்ள தேவன் அவர் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் எது? கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் எது? நீங்க தான் பதில் சொல்லணும். நான் இதை பல முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசிலே உட்கார்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் வைக்க இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் பிதா. நல்லா இந்த டாக்டரின் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்குள் என் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் பிதா. கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் மணவாட்டி சபை. நீங்களும் நானும் தான் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சந்தோஷம். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜா பேராவலாய், பேர் இன்பமாய், பயங்கர எதிர்பார்ப்போட ஆசையாய் ஆவலாய் இருக்கிறார் நம்மை சந்திக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சந்தோஷம் மணவாட்டி. ஏனென்றால் தேவனை துதிக்கிறதுக்கு இன்னொரு தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம். அவரை துதிக்கிற தெய்வங்கள், தேவர்கள் மணவாட்டி சபை. ஆமென். இயேசு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷமோ பிதா தேவன், அதே சந்தோஷத்தை உடையவள் தான் மணவாட்டி. அவர் ஏன் சிலுவைக்கு போனார் தெரியுமா? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். என் குமாரனே, சபை உமது மணவாட்டி. சபைக்காக நீ உம்முடைய ஜீவனையே கொடுத்து நீர் சபையை என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறீர். அதுவே கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அதுக்காக நம்ம எதை வேணா இழக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபைக்காக அவர் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார். He laughed. His name Itzhak. ஈசாக் என்றால் he laughed. அவர் சிரிக்கிறார், அகமகிழ்கிறார். என்ன அகமகிழ்கிறார்? எனக்கு முன்பு என் மணவாட்டி இருக்கிறாள். என் மணவாட்டிக்கு என் ஜீவனை கொடுத்து, என் ஜீவனிலே சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட ஒருவனாலும் கூடாது. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுடைய சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நல்லா கவனிங்க. நான் போய் வேறொரு தேற்றலை அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவர் தேற்றுவார், உங்கள் இருதயத்தில் தேற்றுவார். உங்கள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா காயத்துக்கும், எல்லா உடைதல்களுக்கும், எல்லா நொறுங்குதலுக்கும் மருந்து கொண்டு வந்து உங்களை பரிபூர்ணப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த மருந்து இயேசு கிறிஸ்துவானவர். புரிஞ்சு போச்சா? அந்த மருந்து இயேசு கிறிஸ்துவானவர்.
அந்த மருந்தை கொண்டு சரியாயும் நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை உடையவர்களாய், இயேசு கிறிஸ்து சந்தோஷம் அன்பு, ஆமெனா, தம்முடைய மனவாட்டிக்காக தம் ஜீவனையே கொடுக்கிற அன்பு, அன்புல தான் சந்தோஷம் இருக்கிறது. அந்த அன்புள்ள ஆவியானவர் அவர் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஆக்சுவலா இது உங்களிடத்தில் அல்ல, Holy Ghost is come upon you, உங்கள் மேல் வரும்போது. உங்களிடம் அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேருக்கு மத்தியிலே வந்து உங்ககிட்ட வராங்க, அப்படி அல்ல. இங்கே கர்த்தர் சொல்லுவார், Holy Ghost is come upon you and you will witness for me. எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. இந்த இடத்துல விட்னஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் பார்த்தோன்னா கிரீக்கில் மார்டூஸ், மார்டூஸ் என்றால் மார்டைர், அதாவது இரத்த சாட்சி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்துக்கு நான் சாட்சி. இதுதான் மனவாட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது, நான் ரத்த சிந்தினே, அந்த ரத்தத்துக்கு நீங்கள் சாட்சிகள். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என் தெய்வம். எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போனேன், எனக்கு இதெல்லாம் நடக்கலை, இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து இந்த தெய்வம் எனக்கு எல்லாத்தையும் வாய்க்க செஞ்சாருன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் நார்மல் காமன் பீப்புள். ஆனால் யார் டிசைபிள், யார் வந்து சீஷர்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். என்ன ரட்சிக்கப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு நான் சாட்சி. அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதில் தான் சந்தோஷம் இருக்கு, இதுதான் அன்பு. அவர் என் மேல வைத்த அன்பினாலே தம் ஜீவனையை எனக்காக கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சி. முன்னாடி நான் நல்லா குடிச்சின்னு இருந்தேன், ஆனால் இப்போ நான் குடிக்கல, என் ஏசப்பாவுக்கு நான் சாட்சி. ஆமென். முன்னாடி நான் பயங்கரமாக விக்கிரக ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தேன், நான் இப்போ அங்கெல்லாம் போகிறது இல்லை. இயேசு ராஜா சிந்தின ரத்தத்துக்கு நான் சாட்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். முன்னாடி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் தாறுமாற சாப்பிடுவீங்க, இப்போ சாப்பிட்றதில்ல. ஏன்னா நான் சாட்சி. முன்னாடி எல்லாரையும் பகைப்பேன், சண்டை போடுவேன், வாயை திறந்தாவே சண்டை. என்னம்மா முன்ன மாதிரியே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு நான் சாட்சி. உங்களுடைய கேரக்டரே மாறிடுச்சு. இந்த சாட்சியை கொண்டு வந்து உங்களை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் அன்பின் ஆவியானவர். அவருடைய ரத்தத்துக்கு நீங்கள் சாட்சி. சும்மா நிற்க முடியாது. இதெல்லாம் கவனிங்க. இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சர்ச்சுக்கு வரது பெருசு இல்லைங்க, கவனிங்களா? சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் சாட்சியாக நிற்கிறீங்க பார்த்தியா? நீங்கள் சாட்சியாக நிற்கிறீங்க பார்த்தியா? நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு நேர்மை, டைமிங்னா டைமிங், எல்லாரும் உட்காந்து ஓபி அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படணும். எஜமான், வேலைக்காரரே, உங்கள் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து எஜமானுக்கு பயந்து நீங்கள் வேலை செய்யுங்கள். எல்லாரும் மற்றவெல்லாம் மனசாட்சி இல்லாமல் ஓபி அடிப்பாங்க, ஓனரை ஏமாற்றுவாங்க, வேலை செய்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பயப்படுவீங்க பார்த்தியா? உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறது. இயேசு ராஜா ரத்தத்துக்கு நீங்கள் சாட்சிகள். எல்லா இடத்துலையும் உண்மையாக செயல்படுவீங்க இல்லையா? முன்னாடிலாம் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போவீங்க, அது திருடுவீங்க, இன்னொருத்தரும் பொருளுகளை ஆசைப்படுவீங்க. இப்போ கீழேயே ஒரு 500 ரூபாய் கட்டு வீழ்ந்து போயிருந்தனா கூட, கீழேயே ஒரு 500 ரூபாய் கட்டு வீழ்ந்து போயிருந்தனா கூட, எனக்கு சொந்தம் அல்லாதது என்னுடையது அல்ல, அதனால் இதை எடுக்க மாட்டேன்னு போயிடுறீங்க. உண்மையா இல்லையா? இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு சாட்சிகளாக நம்மை வைக்கிறது தான் இந்த மகிமை. அப்போ பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது அதை நீங்க எப்படி வாசிக்கணும்னா, அதை உங்கள் மேல் சொல்லி வாசிமாத. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலன். எந்த பலன்? இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் வாழுகிற பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சபையில் இருப்பாங்க சில பேர், வந்து சர்ச்சுக்கு வருவாங்க,
உபதேசத்தை கேட்பாங்க. ஆனால் அவர்களால் பார்த்தீங்கன்னா அந்தரங்கத்தில் பாவங்கள் செய்வாங்க. என்ன நீ இவ்வளோ உபதேசம் கேட்குற, நீ என்ன இதே மாதிரி செய்கிறியே அப்படின்லாம் நீங்கள் யாரும் போய் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அவங்களுக்கு குற்ற மனசாட்சி ஏற்பட்டு இன்னும் அவங்க பேக்கில் போயிடுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க இருதயத்துக்குள்ளே போகும்போது தான் அவங்க என்ன பண்ணுவார்னாக்கா பலனடைஞ்சு எங்குமே ஆவியானவர் உணர்த்திக்கினே இருப்பார், இருதயத்திலிருந்து உணர்த்திக்கினே இருப்பார். நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்துவினுடைய மனவாட்டி, கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உணர்த்திக்கினே இருப்பார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே வந்து அமருவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை, உங்கள் மாம்ச பலன் அல்ல, 2 பலன் வேலை செய்யும், நம்முடைய ஆத்மாவை நெருக்கும். ஒன்று மாம்ச பலன், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நீங்கள் எந்த பலனில் இருக்கிறீங்க என்பது அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாய் உபவாசம் பண்ணி பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நல்லா வாசித்து நல்லா ஆவியில் ஜெபிக்கணும். நல்லா பசி, தூக்கம், மயக்கம், அப்புறமா அங்கங்கே ஊரை சுற்றுறது, நான் இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் போகிறது எல்லாம் என்ன பண்ண, கண்ணை மூடிக்கணும், ஆவியில் நிறைந்து நல்லா ஃபயர் பண்ணணும். நீங்கள் ஜபத்தில் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரில. இப்போ நான் 2 நாளாக இவங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, 2 நாள் நான் தான் வாலிபர் கூட காலையில் ப்ரைஸிங் நடத்தினேன். பிள்ளைங்களால் 2 வார்த்தைக்கு மேலே அவங்களால பேச முடியல, சொக்கி விழுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா கையை தூக்கிங்கன்னு சொல்லிட்டு, கையை நல்லா மேலே தூக்குன்னு சொல்லிட்டு மேலே தூக்க விட்டு கதற விட்டேன். நல்லா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேனா. நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா சத்தமாக உயர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடும். ஒன்று செய்யக்கூடாதபடிக்கு இது என்ன செய்யணும்னா நம்மளை பலவீனப்படுத்தும். அதில் நாம் என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவிக்குள்ள வசனத்தினுடைய வல்லமையை நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா தியானம் பண்ணி ஆவியில் நிறைந்து நல்லா ஜெபிக்கணும். நல்லா கவனி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்முடைய இந்த சரீரத்தெல்லாம் மறந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த வசனங்கள், அவருடைய சிலுவை, அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமை, அவர் சிலுவையில் ஜெயம் எடுத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையை கண்முன்னாடி வச்சு வசனத்தை கொண்டு அப்படியே கண்மணி கொண்டு வரணும். ஆவியில் பலன் அடைஞ்சு நல்லா வசனத்தை கொண்டு ஜெபம் பண்ணோம்னா அந்த வசனம் அந்த நாள் முழுக்க நம்மை பாதுகாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? அப்போது இங்கே கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, பூமியுடைய கடைசி அதாவது எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொன்னார். ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள அவரே பலனாய் இருக்கும்போது மட்டும்தான் எல்லாத்தையும் எதிர்த்து எல்லா மாம்சிகமான காரியங்களையும் எதிர்த்து நிற்கிற அந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருக்கும்போது தான் என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என் தாயாரும் என் சகோதரரும் என் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். ஏன் அது பலன் என்றால் அது சந்தோஷம். தேவன் என் அப்பாவா இருக்கிறார் என்கின்ற அந்த சந்தோஷம்தான் இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்குள்ள நிலை கொண்டிருக்குமே ஆனால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, பயங்கர அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பாரே ஆனால் என்ன வெளிப்படும்னா அன்பு மட்டும்தான் வெளிப்படும். எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை, அந்த உள்ளான மனுஷனில் அந்த பலன் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பு மட்டும்தான் வெளிப்படும். தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட அந்த மனுஷன் மேலே நீங்கள் அன்பாய் மாத்திரமே இருப்பீர்கள். அதுக்கு தான் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி. நல்லா கவனிங்க, ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எதிர்த்து நின்று பயங்கரமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பார். ஸ்தேவானை கொண்டு போய் ஆலோசனை சங்கம், சேனட்ரின், யூதர்களுக்கு என்று ஒரு கோர்ட் இருக்கு. யூதர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க
வெளியில் இருக்கிற உலக கோர்ட்டுக்கு போகக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை அறிந்த மூப்பர்கள் எல்லாம் அடங்கின, நியாயாதிபதிகள் எல்லாம் அடங்கின சேனட்ரின் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கம், அதுதான் யூதர்களுடைய கோர்ட். அதில் யார் இருப்பாங்க? இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மோசே வனாந்தரத்தில் இருந்தபோது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கள் பிரச்சனையை போக்குறதுக்கு மோசேல முடியலன்னு சொன்னப்போ அங்கே மோசேனுடைய மாமனாரால் கொடுக்கப்பட்ட ஆலோசனையில் உண்டாக்கப்பட்ட அந்த 70 பேர் அடங்கிய அந்த கோர்ட்டு தான் சேனட்ரின், அதுதான் ஆலோசனை சங்கம். இயேசு ராஜாவுக்கு சிலுவையில் அறையணும்னு சொல்லி ஆலோசனை சங்கத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிலாத்துவின்கிட்ட கொண்டு போனாங்க இயேசு ராஜாவை. ஏன் பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்கன்னா, ஏன்னா இந்த ஆலோசனை சங்கத்தார் என்ன பண்ணலான்னா, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டா, நியாயப்பிரமாணத்தை மீறி தேவ தூஷணை யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கல்லடித்து சாகடிக்கலான்ற பிரமாணம், அந்த சட்டத்தை எல்லாம் இந்த சேனட்ரின் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசு ராஜாவுக்கு இவங்க தீர்க்கலை அப்படின்னா, இயேசு ராஜாவை ஒரு பெரிய கூட்டம் தீர்க்கதரிசி, இவர் மேசியா அப்படின்னு அவங்க சிந்தனைக்குள்ளே நினைத்திருந்தாங்க. அப்போ இவங்களே கல்லடித்து சாகடிச்சாங்கன்னா ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டுருன்னு சொல்லி பயந்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஸ்தேவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, இந்த ஆலோசனை சங்கத்தில் நின்று சத்தியத்தை பேசுகிறார். ஏன் இங்கே ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தில் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்றால், இந்த ஆலோசனை சங்கம் வருகிற மேசியாவை மையப்படுத்தி தான் யூதர்களை நியாயந்திருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வருகிற மேசியாவை. ஏன்னா அந்த ஆலோசனை சங்கத்தினுடைய தலைவர் யார் என்றால் அந்த வருஷத்தில் கூடிய பிரதான ஆசாரியன். அதான் காய்பா கிட்ட கொண்டு போனாங்க இயேசு ராஜாவை. நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? அவங்க என்ன செய்யணும்னா, இருக்கிற ஜனங்களை வருகிற மேசியாவை மையப்படுத்தி இவங்க என்ன பண்ணணும்னாக்கா நியாயந்திருக்கணும், எல்லாரையும் நியாயந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மேசியாவையே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் சாகடிச்சிட்டாங்க. இப்போது இந்த ஆலோசனை சங்கம் இந்த யூதர்களுக்கு மேசியாவை காண்பிக்க வேண்டி இந்த ஆலோசனை சங்கமே மேசியாவை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் யூதர்கள். அப்போ இவர்தான் மேசியா, இந்த இயேசுவே மேசியா என்று சொல்வதற்கு ஒரு ஸ்தேவான் தேவை. எத்தனை சொல்றது புரியுது? பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இருந்தால், பெலன் இருந்தால் மட்டுமே, சிங்க பலம், கழுகின் பலனும் சிங்க பலமும் மான் கால்களும் இருக்கிற ஒருவனால மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அதுவும் இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் அவர் நின்று அங்கே பேசுகிறார் அப்படின்னா, சாதாரணமான ஆட்கள் அல்ல. பல தேசங்களில் இருக்கக்கூடிய பயங்கர பெரிய பெரிய ஞானிகள். ஆலோசனை சங்கம் மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க. ஆலோசனை சங்கத்தில் இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி மாத்திரம் இந்த ஸ்தேவான் பேசலை. எடுத்து வாசிங்க, அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. இந்த ஸ்தேவானுடைய கூற்று என்னது? 6ஆம் அதிகாரத்தில், திருப்பி 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6:9, அப்போஸ்தலர் 6:9. அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்த, இவங்க யார் அப்படின்னா எல்லாம் யூதர்கள் தான். இவங்க நல்லா கவனிங்க, யூதர்கள் பல தேசங்களில் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா? அப்படி பிரிஞ்சிருக்கிற வேளையில் அந்தந்த தேசத்தில் குழுக்களாக அந்தந்த தேசத்தினுடைய பழக்க வழங்களுக்கு ஏற்றாறு போல தங்களை பிரித்து கொண்டார்கள். இந்த லிபர்த்தீனியர் அப்படின்னா, லிபரேட் அப்படின்னா விடுதலை இல்லையா? இவங்களை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, கடவுளுக்கு நேர்ந்து விட்டவங்க சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பயங்கர பெரிய ஞானிகள். இவங்க சாதாரண ஆள் அல்ல, வேதத்தில் நல்லா விற்பன்னர்கள். இப்போ நீங்கள் பொதுவாகவே யூதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யூதர்களுக்கு என்னது அப்படின்னா, அவங்களுக்கு சினகாக், அவங்களுக்கு அந்த சடங்காச்சாரங்களை, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 5 வயசில் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு பைபிளை கற்றுக் கொடுத்து விட்டுருவாங்க. 12 வயசில் பார் மிஸ்வா பண்ணி முழுக்க வேதத்திலேயே அவங்கள வளர்ப்பாங்க. அவங்க பெரிய ஞானி, உலகத்திலேயே அவங்க பெரிய ஞானிகளாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சர் ஐசக் நியூட்டன், அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய கொள்கைகள்லாம் கண்டுபிடிச்சவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்ச ரைட்ஸ், அதாவது நோபல் பிரைஸ் வாங்கின 80% பேர் யாருன்னாக்கா இந்த யூதர்கள் தான். இவர்கள் யாருன்னா, இவங்க பெரிய ஞானிகள். என்ன ஞானம்?
உலக ஞானமும் பயங்கரமாக இருக்கும், தேவ ஞானமும் பயங்கரமாக இருக்கும், வேத வசனமும் பயங்கரமாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஸ்தேவானுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், அது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சந்தோஷம், அது அன்பின் சந்தோஷம். அது இந்த ஸ்தேவானுக்குள் இருந்தபடியினாலே இந்த ஆலோசனை சங்கத்தில் லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தில், இந்த அலெக்சாந்திரியா பட்டணம் சொல்றது சும்மா நினைக்காதீங்க. அந்த 1ஆம் நூற்றாண்டில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்சாந்திரியாவில் தான் மிகப்பெரிய லைப்ரரி இருந்துச்சு. அதான் கவனிங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பல ஞானிகள்லாம் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள். அங்கெல்லாம் இருந்து வந்த ஞானிகள்லாம் நிற்கிறாங்க. அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, ஸ்தேவான் கிட்ட என்ன பண்றாங்க? தர்க்கம் பண்றாங்க. மேசியாவை குறித்த தர்க்கம், தேவனுடைய குமாரனை குறித்த தர்க்கம். வாசி, அப்பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஸ்தேவானுக்கு உள்ளிருந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை, கவனி, எல்லாம் கவனி, ஸ்தேவானுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தை, அந்த ஞானத்தை எதிர்க்க எந்த ஒரு ஞானிகளாலுமே முடியவில்லை. ஆலோசனை சங்கம் நிற்குது. நல்லா கவனிங்க, நீங்கள் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நல்ல பலனடைந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு சக்தியும் எதிர்க்க முடியாது. ஆமென் சொல்லாமா? நீங்கள் நல்லா வீட்டில், உங்கள் வீடுகளில், உங்கள் ஜபங்களில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புங்க. எதில் நிரம்பணும்? எதில் நிரம்பணும்? எல்லா வாய்த்து எதில் நிரம்பணும்? எத்தனை பேர் வீட்டில் நல்லா ஜபிக்கிறீங்க? கையை உயர்த்தி நல்லா ஜபிக்கிறீங்க, கண்டினியூவாக ஜபிக்கிறவங்க கையை ஊற்றுங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஜபிக்காதவங்க ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கன்னா ஆவியில் நல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு ஆவியில் தேவனுடைய மகிமையை கண்முடி வச்சு ஆவியில் நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் இருந்துச்சுன்னா அந்நிய பாஷை வச்சு பேசுங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள ஒரு தேவ பலன் நமக்குள்ளே பூரணமாய் கிடைக்கும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்தேவானுக்குள்ளிருந்த ஆவியினுடைய பலத்தை, அந்த ஞானத்தை எதிர்க்க எந்த ஞானிக்குமே வல்லமை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வரும் இல்லையா? என்னென்ன ஆவிகள் வரும்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இதெல்லாம் வந்து குறுக்க நீக்கும். இவைகள் எல்லாம் இவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணுது. நல்லா கவனிங்க, இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இதெல்லாம் மேசியாவுக்கு எதிர்த்து நிற்கிற ஆவிகள். நான் சொல்றது புரியுதா? ஆனால் ஸ்தேவானுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பலன் வல்லமையாய் செயல்பட்டபடினாலே ஸ்தேவானுடைய அந்த பேச்சை எதிர்த்து நிற்கிறதுக்கு இவர்களால் கூடாமல் போயிற்று. நல்லா கவனிங்க, இந்த ஸ்தேவான் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட கேரக்டர் வருது? இதே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இது நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் காலத்தில் சாப்பாடு அங்கே எப்பவுமே போட்டுருந்தாங்க. 3 வேளை சாப்பாடு அங்கே தான் இல்லையா? அப்போஸ்தலர் காலத்தில் 3 வேளையுமே பந்தி விசாரிப்பு அங்கே நடந்துச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் எத்தனை வேலை சொல்லுங்க? எத்தனை வேலை? 3 வேலை அங்கேயே ஜபம் பண்ணுவாங்க, நல்ல உபதேசத்தை கேட்பாங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள பெல் நடைஞ்சு நல்லா ஊராக சுற்றி திரிஞ்சு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அது வந்து தேவனுடைய வீடு. சபை யாருடைய வீடு சொல்லுங்க? சபை யாருடைய வீடு? சபை யாருடைய வீடு? இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலேயே வந்து எல்லாரும் இருந்தாங்க. சொத்து எல்லாம் வித்து எத்தாந்து தேவசபையில் வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பகிர்ந்து கொடுத்தாங்க, நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கிரேக்கர்கள் சண்டை போடுறாங்க,
எங்கள் பெண்களுக்கு, எங்கள் விதவைகளுக்கு எல்லாம் நீங்கள் சரியாக விசாரிக்கலன்னு சொன்னதும், அப்போ பேதுரு சொல்கிறாரு, நான் ஜபத்துலேயும் வேண்டுதலையும் மட்டும்தான் நான் உட்காந்துருக்கணும், சாப்பாட்டு விஷயத்தில் நான் வர முடியாதுப்பா. அதனால் சபையில் என்ன பண்ணுங்கன்னா, பரிசுத்த ஆவியிலையும் ஞானத்திலையும், பரிசுத்த ஆவி மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிற ஞானம். நல்லா கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிற ஞானம். எப்படி வரக்கூடிய தேவ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய போஜனமாய் இந்த வசனத்தை போதிக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலாக ஜனங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். அதுக்கு நல்ல ஞானம் வேணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஞானம் இருந்தால் தான் கரெக்டாக. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சர்ச்சுக்குள்ளே ஜனங்க வருவாங்க, சில நாட்களில் திடீர்னு எக்ஸ்ட்ரா ஜனங்க வருவாங்க, சில நாள் கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. அப்போது எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளவு சாப்பாடு செய்யணும் அப்படின்லாம் நம்ம மாம்சீக அளவு எடுத்தோம்னா, போன வாரம் இவ்வளோ பேர் ஒரு 80 பேர் வந்தாங்க, அப்போ 80 பேருக்கு எவ்வளோ அரிசி போடுன்னு போட்டால் அன்றைக்கின்னு பார்த்தோன்னா 70 பேர் தான் வருவாங்க, 10 பேர் சாப்பாடு மீந்து போயிடும். உடனே என்ன பண்ணி, போன வாரம் 70 பேர் தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் போகிறது, அடுத்த வாரம் 90 பேர் வந்துடுவாங்க. அநேகத்துக்கு உதைக்கும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் டைரக்ட் பண்ணி, அந்த ஞானம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுப்பது. ஆமீன் சொல்லாமா? இப்போ வீட்டில் எப்பவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு வீட்லையும் எப்பவுமே சாப்பாடு இருந்துக்கணும். இப்போ யார் வந்தாலும் அவர்களுக்கு போஷித்து பராமரிக்கிற அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கணும், அது சபையில் இருக்கணும். அப்போது இங்கே சொல்கிறாரு பேதுரு, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நல்ல சாட்சி இருக்கணும். பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் பராமரிக்கிற அந்த சாட்சி இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எதுக்கு? சாப்பாடு செஞ்சு இந்த ஒரு கமிட்டி, சாப்பாட்டுன்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அப்போஸ்தலர் காலத்தில். அவங்க நல்லா கவனிங்க, இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறது என்பது அதுக்கு தேவன் ஒரு விசேஷத்தை அழைப்பு கொடுத்து நடத்துகிறார். இந்த ஊழியக்காரோடு இணைந்திருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பொறுப்புகளை எடுக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இது தேவராஜ்யம், இது யார் ராஜ்யம் கிடையாது. ஆமேனா? நான் சொல்ல புரிதா இல்லையா? இது யாரு ராஜ்யம்? இது தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் எல்லாருக்குமே பொறுப்பெடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? இறங்கி இந்த வேலைகள் செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்தது இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர் என்றால், எடுத்து வாசிங்க இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக. நல்லா கவனிங்க, ஸ்தேவான், அங்க முதல் பேரை யார் வருது? ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பரிசுத்த, நல்ல விசுவாசத்தில் வல்லவன், பரிசுத்த ஆவியில நிறைந்து, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த பரிபூரணம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, அதாவது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிறவர். ஒரு வினாடி பொழுது கூட மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதவர். ஆக இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர் என்றால், நல்ல ஒரு ஜெயஜீவியம் அவருடைய ஜீவியத்திலிருந்து. 6ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைந்து அவருடைய இருதயத்துக்குள்ள, அவருடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் பலன், ஒரு வல்லமையின் பலன், ஒரு பவர். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்வதற்கு வல்லமை தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மிடத்திலிருந்து பவர் வெளிப்படணும். இயேசு ராஜனுடைய வல்லமை வெளிப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பரதேசிகள், தரித்திரர்கள், அவர்களெல்லாம் போஷிக்கக்கூடிய வல்லமை, பிசாசு பிடித்தவர்கள், பில்லி சூனிய கட்டு அல்லது பேயினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சுகமாக்குகிற அந்த வல்லமை, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு மாபெரும் அடையாளம். இந்த ஸ்தேவானுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிறைவு, ஒரு மணவாட்டியுடைய பரிபூரணம். ஸ்தேவான், ஸ்டீஃபனோஸ் என்று சொன்னால் குரோன்டு அப்படின்னு அர்த்தம். குரோன்டு அப்படின்னா முடிசூட்டப்பட்டவன். குரோன்டு, CROWNED, குரோன்டு, முடிசூட்டப்பட்டவன், அதாவது ஜெயங்கொண்டவன். ஜெயங்கொண்டவன் தான் முடிசூட்டப்பட முடியும். அப்போ ஸ்தேவான் என்று சொன்னால் இவர் ஒரு நல்ல கிரேக்க ஒரு வல்லுனன். நல்ல கிரேக்கத்தில் ஒரு நல்ல ஒரு புலமை இந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்ததாக சொல்லுகிறார்கள். இவர் நல்ல படித்தவராக இருந்திருக்க வேண்டும். ஆக இந்த ஸ்தேவான் விசுவாசத்தில் நிறைந்தவர், பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர், நற்சாட்சி பெற்றவர், வல்லமை உடையவர்,
பெரிய அற்புதங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளே. அந்த 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்க. ஸ்தேவானுடைய வல்லமையை பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பேற்பட்ட அந்தகார வல்லமைகளிலிருந்தும் ஜனங்களை கட்டுகளை அறுத்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பேரன்பு, அது நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்படுகிற சந்தோஷத்தினால மட்டுமே முடியும். அந்த சந்தோஷம் அன்பு. அந்த அன்பு தான் எல்லாருக்கும் பாய்ந்து ஓடும், ஜனங்களுக்கு இருதயத்துக்குள்ள அது பாய்ந்து ஓடும். ஆக பெரிய ஞானிகள் இந்த சேனட்ரின்குள்ள, இந்த ஆலோசனை சங்கத்துக்குள்ள இந்த ஸ்தேவான் போய் நிற்கிறார். இவர் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் நிற்கிறார். இந்த ஸ்தேவானை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தரால முடியல. பெரிய பெரிய ஞானிகள். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். லிபர்த்தியினர், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், இவங்க எல்லாம் எழும்பி வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஸ்தேவானை எதிர்க்க முடியவில்லை. நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, 12ஆம் வசனத்தை வாசிப்பாங்களாம். 6:12. ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய். நல்லா கவனிங்க. இப்போ எங்க கொண்டு போறாங்கன்னா, ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி. என்ன ஆலோசனை சங்கத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படியே தீர்ப்பு செய்வார்கள், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா, தொடர்ந்து வாசிமா. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். இப்போ இவர் மேல வந்து குற்றப்படுத்துறாங்க. உடனே அவங்கள என்ன பண்ண, ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. இந்த தேவாலயத்தையும் இந்த வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய். ஏன்னா இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். ஆக தேவனை தூஷிப்பது மாபெரும் குற்றம். ஆனால் ஸ்தேவான் தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமேனா? என்னை கனம் பண்ணாதவன் என் பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். என்னை கனம் பண்ணுகிறவன் என் பிதாவையும் கனம் பண்ணுகிறான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இவர் என்ன சொல்றார்? தொடர்ந்து வாசிங்க 14. எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசமா இருந்து அவருடைய பலத்தினாலே நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிற அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசம். அந்த முகத்தில் பிரகாசம். நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனித்து, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில பேர் அப்படியே பயங்கரமான எரிச்சலின் ஆவி, மனதுக்குள்ள போராட்டம், சஞ்சலம், நெருக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம், அவநம்பிக்கை, இப்படி நிறைய பிரச்சனைகள் தங்கள் இருதயத்தில் போட்டு வாட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரேயானால் நம்முடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசிக்கும். நல்லா கவனிங்க. இவர் ஏனென்றால் ஸ்தேவான் ஜெயங்கொண்டவர், அவர் முடிசூட்டப்பட்டவர், அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று முடிசூட்டப்பட்டவர், அவர் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறவர். கரங்களை ஊற்றி சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சந்தோஷம், உன் முக பிரகாசம், நீ எத்தனை கிரீம் எடுத்து உன் மூஞ்சிக்கு போட்டாலும், அல்லது இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே டிவியில் வந்துட்டு ஒரு ஆடு கொடுத்தா போதும். இப்போல்லாம் டிவியெல்லாம் பார்க்குறது எல்லாம் மீஷோ இறக்கி வச்சிக்கின்னு இல்லையா, அதை உட்காந்துக்கிட்டு என்னென்ன கிரீமோ எடுத்து மூஞ்சில் போட்டு சீக்கிரமாக அவங்க மூஞ்சி தொங்கிடும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஆசிட் எடுத்து நம்ம உடம்புல போடுங்களேன், அது தோல் உறிஞ்சி என்ன ஆகிடும், மேல் தோலை உறிஞ்சி அது ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த கிரீமை போட்டிங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் உங்கள் முகம் பளபளக்கும் அப்படின்னு சொன்னதை நம்ம ஆளுங்க ஓடி போய் இந்த கிரீமை எடுத்து மூஞ்சில் போட்டதும் என்ன ஆச்சரியம், ஒரே வாரத்தில் மூஞ்சி வெள்ளையாக சிவப்பாக மாறி போச்சு.
நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அது எவ்வளோ பெரிய பாய்சனாக இருக்கணும், எவ்வளோ பெரிய எவ்வளோ ஆசிடில் போட்டுருவாங்க யோசிச்சு பாருங்க. நிறத்தையே மாற்றுது. நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று காட்டினா அந்த நேரத்துக்கு எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலான்னு போகிறீங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் காலையில் எழுந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நல்ல அனல் பறக்க ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாத்தையும் மறந்துட்டு எதுவுமே இல்லை, எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார், என் இயேசு ராஜா இருக்கிறார், என்னை மீட்டெடுக்க அவரால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவியில் காலையில் எழுந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்ல ஒரு டைம் எடுத்துங்க. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிஷத்தில் உட்காந்து நல்ல ஸ்பிரிட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டு வேர்வை தண்ணியில் சொட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத வேற லெவலில் இருக்கும். ஆமேனா? ரமேன் சொல்லாமா? உங்கள் முகம் எங்கேயுமே வெக்கப்படாது, நீங்கள் எங்கேயுமே தோக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அவருடைய பலத்தில் உங்களுக்கு முன்னாடி சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆக இந்த ஸ்தேவான் தேவ அன்பில் பரிபூர்ணம் அடைந்தவராய், தேவனுடைய சந்தோஷத்தில் பரிபூர்ணம் உடையவராய், அவர் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு சாட்சியாக, நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்கு சாட்சியாக அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நின்று அந்த ஞானிகளை எல்லாம், அந்த பெரியோர்கள் எல்லாம் எதிர்த்து நின்று பேசுகிறார். அப்படி பேசும்போது நல்ல கவனிங்க, எவ்வளோ தைரியம் வேணும்னு நான் சொல்கிற கவனிங்க. ஏன்னா அன்பு இருந்தால் மட்டும்தான் என்ன வெளிப்படும். அதாவது அன்பு அஸ்திபாரமாக இருக்கும்போது நீதி வெளிப்படும், நீதியும் அஸ்திபாரமாக இருக்கும்போது அன்பு வெளிப்படும். இந்த நீதியும் அன்பும் சரியாக செயல்படும். இப்போது இவர் இங்கே 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை ஏறெடுக்கிறார். இந்த பிரசங்கத்தில் தேவன் எப்படி மேசியாவை வெளிப்படுத்தினார், தேவன் எப்படி தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். இந்த தேவாலயம் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த தேவாலயம் வேறு யாருமே இல்லைப்பா, நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயம்தான் தம்முடைய குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து அவர் மகிமையின் ஆலயமாக மகிமை அடைந்தார் என்பதை குறித்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணலன்னா, இயேசு கிறிஸ்துவை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இவர் கேள்வி கேட்பார். 51ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 வாசிக்க பார்க்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இப்போ என்னன்னு கேட்குறாரு தெரியுமா? என்னன்னு திட்டுறாரு? வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலத்திலும் செயல்படுகிறவர் என்று நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அவர் ஏதோ பெந்தகோஸ்தே நாளில் மட்டும் வந்தவர் இல்லை. பெந்தகோஸ்தே நாளிலே நம்மேல் அமர்ந்தார், நம்மை ஆட்கொண்டார், நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றும்படி நம்மை ஆட்கொண்டார். நல்லா கவனிங்க, இந்த 51ஆம் வசனம் பயங்கரமான வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு இங்க காரணம் என்னன்னா, அடே ரட்சிக்கப்படாதவர்களே, எகிப்தியர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களே. மோசே தான் சொல்லுவார், ஆண்டவரே இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவர்கள் உம்மை விசுவாசிக்கவில்லை, இவருடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை, இவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புகிறார்கள் என்று சொல்லி மோசே தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போவார். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார், சாதாரண வார்த்தை அல்ல. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலமாய் நம்முடைய பலனாய் இருப்பார்னா யாருக்குமே பயப்பட மாட்டோம், யாருக்குமே பயம் இருக்காது. இந்த பூமியில் நான் நிறைய வாழணும்னு கோட்டை கட்டுறான் பாருங்க, அவனுக்கு தான் பயம் இருக்கும். நான் வாழத்து என் இயேசு ராஜாக்காக வாழறேன், அவருக்காக நான் வாழறேன்றது கூட பயமே இருக்காது. எல்லாத்தையும் எதிர்ப்பான். எந்த சமுதாயம் வந்தாலும், எந்த மனுஷன் வந்தாலும் எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? இந்த பூமியில் நான் வாழணும், நான் ரொம்ப பெருசாக இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியில் தங்களுடைய இருதயத்தை வைத்திருவனுக்கு பயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருக்குமேயானால் இவர்கள் சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். நல்ல பயங்கரமான பவர் இருக்கு இவங்ககிட்ட வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. இப்போ கண்டிப்பா
இப்போ ஸ்தேவானுக்கு எதிராக ரத்த சாட்சி, அதாவது சாட்சிகளை நிறுத்தி, பொய் சாட்சிகளை நிறுத்தி ஸ்தேவான் மேலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்க கண்டிப்பாக கல்லச்சு சாகடிக்க போகிறாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு ஸ்தேவானுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் பேசுகிறாரு. வணங்கா கழுத்து உள்ளவர்களை, எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை, அடிமைகளே நீங்களாம் இன்னும் எகிப்தில் தாண்டா இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் விடுதலை ஆகலடான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் விளக்கப்படுத்த நேரம் இல்லை, நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுங்க. வணங்கா கழுத்து உள்ளவர்களேன்னு சொன்னால் இன்னும் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களே, நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி இல்லடா, நீங்கள் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்கடா. ஏனென்றால் உங்கள் பிதாக்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அதே போல தான் நீங்களும் எதிர்த்து நிற்கிறீங்க. தொடர்ந்து வாசிமாத. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகை முன்னறித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல? இயேசு ராஜாவுக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. இயேசு ராஜாவை நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் துரோகிகள், நீங்கள் பாதகர்கள் என்று சொல்லி அங்கே என்ன பண்றாருன்னா எடுத்து காட்டுறாரு. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றார். இங்கதான் சொல்ல வராரு, நீங்க நியாயப்பிரமாணத்தை வச்சு நீங்க நியாயம் இருக்கிறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தை நீங்க கை கொள்ளல. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறவர், நியாயப்பிரமாணத்தின்படியே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக ரட்சிப்பை கொடுத்தவர். இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் தேவகுமாரனை சிலுவையில் நீங்கள் கொன்றிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு. நல்லா புரிஞ்சு போச்சா? தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள், ஆனால் நாங்கள் தேவனுடைய குமாரனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் தேவனுடைய குமாரனை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். நல்லா கவனிச்சிங்க. ஆனா ஸ்தேவானுக்கு பயம் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய பலம் அவருடைய ஆத்துமாவில் பலமாயிருக்கிறது. எதை குறித்தும் யாரை குறித்தும் பயமில்லை, கவலை இல்லை ஸ்தேவானுக்கு. அவர் இயேசு ராஜாவின் இரத்தத்துக்கு சாட்சி. காரணம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இந்த ஸ்தேவான் நிறைந்திருந்தபடினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய சந்தோஷம், அது நித்திய சந்தோஷம், அது நிலைத்திருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தால் நிறைந்திருந்தபடினாலே 55வது வசனத்தில் வாசியத, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப நான் சொல்றத கவனிங்க. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தால் தான் நித்திய ஜீவனுக்காக தன்னுடைய ஜீவியத்தை செயல்படுத்த முடியும். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என் மேல அன்பு வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை ரட்சித்திருக்கிறார். என் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற பார்வை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு விசுவாசிக்குள்ளே வரும்போது மட்டும்தான், பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தோட சிந்தை இருக்கும். அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து ஆலோசனை பண்ணுவாங்க. தங்களுடைய பாவங்கள், நல்லா புரிஞ்சு இதை சொல்லி நான் முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமானது. தங்களுடைய பாவங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருவாரேயானால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தேவானுக்குள்ள நிரப்பி ஸ்தேவானுடைய ஆத்மாவில் நல்ல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி ஸ்தேவானுடைய கண்ணை திறந்து பார்க்கிறார். இங்கே ஸ்தேவான் இந்த மாம்ச கண்ணிலே இருந்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். தெய்வம் என்றால் பரலோகத்தில் இருக்கிறார். நான் அன்பாய் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜனங்கள்லாம் எனக்கு தெய்வம்னு சொல்கிறதெல்லாம் தெய்வம் இல்லைங்க. நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் போய் அதில் கலந்துடாதீங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் போகும்போது ஐயோ என் ஜனங்கள் இன்னைக்கு வீணான விக்கிரகங்களுக்கு பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அழுங்க. உங்கள் வீட்டார் அப்படி போவாங்கன்னா அழுங்க. நல்லா புரிஞ்சுதா? என்ன சொல்றது புரியுதா? ஸ்தேவான் தெய்வத்தை எங்க பார்க்கிறாரு? கடவுளை எங்க பார்க்கிறாரு? மேல பார்க்கிறாரு. வானம் திறக்குது. மறுபடியும் வாசி 55.
அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தேவன் எங்க இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும், தேவன் யாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவர், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும், அதாவது இயேசப்பா உட்கார்ந்து தான் இருந்தார் இல்லையா? அவர் ஜெயம் கொண்டுட்டு மேலே போயிட்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசன வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. ஆனால் இப்போ இங்கே ஏன் எழுந்து நிற்கிறார் அப்படின்னா, ஸ்தேவானை வரவேற்க நிற்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? ஸ்தேவான் இப்போ பரலோகத்துக்கு, அந்த பரதீசுக்கு மேலே போகணும். இப்போ ஸ்தேவான் சாக போகிறார். இரத்த சாட்சியாய், இயேசு ராஜா சிந்தின ரத்தத்துக்கு சாட்சியாய் ஸ்தேவான் இப்போது சாக போகிறார். அதனால இயேசப்பா எழுந்து நின்று இந்த ஸ்தேவானை வரவேற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே டீல் பண்ணுறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுத்துறது. இப்போ ஸ்தேவானை சாகடிக்க போகிறாங்க. நல்லா கவனிங்க. சத்தியத்தின் நிமித்தமாய் கடிந்து கொள்றார். வணங்கா கழுத்துள்ளவர்களே என்ற வார்த்தையை விட யூதர்களுக்கு ஒரு பயங்கரமான கேடுகட்ட வார்த்தை வேறு எதுவுமே இருக்காது. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு ஸ்தேவான். இப்போ நம்ம எல்லாம் பேசுகிற வார்த்தையெல்லாம், இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் என்ன ஒரு மாதிரிலாம் பேசுகிறாரு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாஸ்டர்லாம் பேசுவாங்களா அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறீங்க, நினைக்கிறீங்க பாஸ்டர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாரா? வணங்கா கழுத்து உள்ளவர்களே அப்படின்னா என்ன புரிஞ்சு போச்சா? எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே அடிமைகளாக இருக்கிற அடிமைகளே, நீங்கள்லாம் சேனட்ரியில் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறது தகுதி இல்லடான்னு பேசுகிறாரு. உங்கள் கையில் நியாயப்பிரமாணம் தகுதி இல்லடான்னு பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாருன்னா அன்பு. ஆமேனா? அன்பு. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இயேசு ராஜா அந்த மகிமையை காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய மகிமை. இது ஒரு பயங்கர ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த மாம்ச உடல்லே இருந்துக்கின்னு, இந்த பூமியில் இருந்துக்கின்னு அவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை பார்க்குறார். தேவனை பார்க்குறார், அவருடைய மகிமையை பார்க்குறார். பக்கத்தில் இயேசப்பா எழுந்து நிற்கிறார். அப்புறம் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறிக்கிறார். கவனிங்களேன், இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து சாகடிக்கிறார்கள். என்ன, இவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாங்க. இவன் தேவ தூஷணம் சொல்கிறான். இந்த தேவாலயத்துக்கும் தேவனுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்கிறான்னு சொல்லி இவங்க நியாயம் தீர்த்துட்டாங்க. கல்லெறிந்து சாகடிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. நகரத்துக்கு புறம்பே வெளியே கொண்டு போகிறாங்க. நகரத்துக்கு புறம்பே தள்ளி, நல்லா கவனிங்க. எப்படி தள்ளுவாங்கன்னு எப்படி சொல்லி ஞாபகம் இருக்குதா? தள்ளி ஒரு மேலமால் இருந்து கீழே ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை மேலே அப்படி தலைகீழ தள்ளுவாங்க. அப்படியே தலை போயிட்டு அந்த பாறையில் போயிட்டு முட்டி மண்டை உடையும். கீழே ஆளுங்க ரெடியாக நின்று இருப்பாங்க கல்லுங்களை வச்சுக்கின்னு. அந்த கல் எடுத்து அப்படியே துடிக்க துடிக்க சாகடிப்பாங்க. அதாவது ஒரு இப்போது அடித்தே சாகடிக்கிறதுக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் கல் படும், தலை மேலெல்லாம் அப்படியே கல் பட்டு அப்படியே உடம்புல இருக்கிற பல இடங்களில் கல் பட்டு மண்டை உடஞ்சி அங்கங்கே ரத்தம் வந்து துடிக்க துடிக்க சாகடிக்கிறது தான் இந்த கல்லெறிந்து சாகடிக்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனை என்ன பண்ணணும்? கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். அந்த தண்டனையை இப்போ ஸ்தேவானுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நல்லா சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தேவானுடைய இதயத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்திருக்கிறார். தன் ஜனங்கள் மேலே அன்புள்ளவராய் சத்தியத்தை எடுத்து கடிந்து கொண்டு போதிக்கிறார். சிட்சித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிறவன் பாக்கியவான். அப்படி அந்த ஞானிகளுக்கு எடுத்து தம்முடைய வேதத்தை சொல்லிட்டு இப்போ இவர்கள் கல்லெறிந்து சாகடிக்கிறார்கள். கல்லடிக்கிறாங்க. ஸ்தேவான் மேலே கல்லடிச்சு சாகடிக்கிறாங்க. அங்கே வாசிங்க அந்த வசந்த. கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். எல்லாம் கவனிங்க. எல்லாம் சேர்ந்து இந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 59 வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். 60 வசனம் வாசிங்க.
அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது இரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நான் சொல்லி முடிக்கிறேன். அப்பா, ஏசப்பா, என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஏன் ஸ்தேவான் சொன்னார் தெரியுமா? இவங்க சாகடிக்க போறாங்க, ஏசப்பா எழுந்து நின்றுட்டாரு. நான் நினைக்கிறேன் ஸ்தேவானே நீ வான்னு கையை நீட்டினாரா என்னன்னு தெரியல. ஸ்தேவான் தரிசனத்தில் பார்த்துட்டாரு, பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறாரு. ஏசாப்புடைய ரத்தத்துக்கு சாட்சி பரிசுத்த ஆவியானவரால் இந்த ஸ்தேவான் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இதுதாங்க ஸ்தேவான், இதுதாங்க அன்புல நிறைந்தவர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சந்தோஷம் நமக்குள் இருக்குமே ஆனால் எந்த மனுஷன் மேலே நம்ம குறை சொல்ல மாட்டோம். நமக்கு விரோதமாய் கல்லடிக்கிற சொல்லடிக்கிற யாரானா இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்க, எந்த கல்லுன்னு அடி, எந்த சொல்லுன்னு அடி, எனக்கு விரோதமாக நீ எவ்வளோனா பேசு, ஆனால் உனக்கு விரோதமாய் நான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவது இல்லை. தம்முடைய இப்போ ஸ்தேவான் பேசினார் இல்லையா, வணங்கா கழுத்துள்ளவர்களே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களே, பாதகர்களே அப்படிலாம் திட்டினாரே. அது யாருக்காக திட்டினார்னா அவங்களுக்காக திட்டினார். அந்த ஞானிகளுக்காய், அந்த ஆலோசனை சங்கத்தாருக்காக திட்டினார். ஏண்டா இப்படி இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கல, அன்புல திட்டினார், அன்புல கடிந்து கொள்ளுகிறார். இந்த அன்பு இவரிடத்துல மாறவே இல்லை. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணார், அப்பா இவர்கள் என்னை அடிக்கிறார்கள், என்னை கல்லெறிந்து சாகடிக்கிறார்கள், ஆனால் இந்த கொலை பாதகத்தை, இந்த இரத்த சாட்சி, இந்த இரத்தத்தை, இந்த இரத்த பழியை நீர் இவர்கள் மேல் சுமத்தாது இரும் என்று சொல்வதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக இருப்பாரே ஆனால் அன்பிலே அவன் பரிபூர்ணப்பட்டவன். எந்த மனுஷனுக்கு விரோதமாக வாய் திறந்து குற்றப்படுத்த மாட்டான். ஏன்னா இயேசு ராஜாவை துதிக்கிற இந்த வாயில யாருடைய குற்றத்தை எடுத்து சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்திருக்கிறவன். அது அன்பின் ஆவி. இப்போ இந்த அன்பின் ஆவியானவர் இந்த ஸ்தேவானுக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்தார். ஆனால் ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சு, ஆண்டவரே நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, நான் உம்மைதான் ஆராதித்தேன், ஆனால் இந்த காயின் என்னை கொலை செய்து விட்டான் என்று சொல்லி ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுச்சு. ஆனால் ஸ்தேவானுடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னித்தது, பரிந்து பேசினது. எல்லாரும் என்ன பேசுச்சு? பரிந்து பேசிச்சு. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தை நீங்கள் ஜெயங்கொள்ளணும்னா இந்த பரிந்து பேசுகிற அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு ஏன் மற்றவங்க மேலே குறை சொல்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இல்லை, நம்முடைய ஆத்துமாவில் பலன் இல்லை, சந்தோஷத்தின் பலன் இல்லை, அன்பின் பலன் இல்லை, தேவனுடைய அந்த பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செவி கொடுப்பது இல்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் சொல்கிறார் மாபெரும் காரியம். என் இயேசுராஜனே இவர்கள் மேல் இந்த அவர் சாக போகிற நிலையில் கூட என்ன பண்ணார்? முழங்கால் படியிட்டார். மறுபடியும் 60 வசனத்தை வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு எப்படி 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 ஜெபம் பண்ணாரு? கவனிங்க, எப்படி ஜெபம் பண்ணாரு? வாலிப பிள்ளைங்க எல்லாம் நல்ல பலனாக இருக்கிறீங்க, முட்டி நேரு முட்டில் 1 மணி நேரம் தாராளமாக நிற்கலாம். நீங்கள் காலையில் ப்ரைசிங் பண்ணுறதுக்கு வரீங்க, காலையில் இருந்து நல்லா கையை உயர்த்தி ஏசப்பாவை நோக்கி நல்லா கையை நீட்டி அவர் ஜெபம் பண்ணுறார். ஸ்தேவான் ஜெபம் பண்ணுறார், முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது ஏசப்பா கிட்ட மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அதுக்கே நல்லா தெரிஞ்சுக்கினார். என் ராஜாதி ராஜா கிட்ட நான் பேசுகிறேன். யார்கிட்ட பேசுகிறேன்? என் ராஜாதி ராஜா கிட்ட நான் பேசுகிறேன். சில பேர் காலை நீட்டிக்கின்னு, காலை ஆட்டிக்கின்னு, சில பேர் நல்லா காலை ஆட்டிக்கின்னு நல்லா செவத்தில் ஜாலியாக சாந்துக்கின்னு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, ஏதோ பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச நேரம் உங்கள் பலத்தை, உங்கள் மாம்சத்தை ஒடுக்கி முழங்கால் படியிட்டு, ஏன்னா ஏசப்பா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார், சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணார். இதெல்லாம் நம்ம பலமுறை நம்ம பார்த்தோம். உங்களை அன்பாய் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், உங்கள் சந்தோஷம் வேணும்னா ஆவியில் நிறைங்க. ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து முழங்கால் படியிட்டு இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து
தேவ அன்பில் நிறைந்து அவரை நீங்கள் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷம் வேறு எந்த பொருளையும் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மட்டுமே இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இதெல்லாம் சந்தோஷம் கொடுத்துருமா அப்படின்னு ஏமாந்து. எல்லாம் மாயானவைகள், எல்லாம் டெம்பரவரி, எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே நிலை கொண்டிருப்பார். ஆனால் ஒரு நிலையான சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென் சொல்லாமா? இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு இந்த வினாடி இப்போ நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பேசினார் அப்படின்னா, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லாமா? உங்கள் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் வேணும். இந்த சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். இந்த பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். இந்த சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். அதை தான் கிறிஸ்து சொன்னார், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படி. இந்த சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் கொண்டவர் தான் ஸ்தேவான். அதனால்தான் எந்த சகோதரனுக்கும் விரோதமாக எழும்பவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தன் இருதயத்துக்குள்ள பரிபூர்ண சந்தோஷம் உடையவர். அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா யாரு மேலே கசப்பு இருக்காது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வீக சுகம் இருக்கும். நல்ல பலன் அடைஞ்சிருப்பீங்க. நித்திய ஜீவனை இந்த பூமியிலேயே நீங்கள் வாழ்வீங்க. இவங்க தான் இந்த விவேகி. அந்த ஒரு விவேகத்தில் நீங்கள் வாழுங்க. தேவன் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆக முழங்கால் படியிட்டு ஆவியில் நிறைந்து தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உடையவர். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு, பரலோக தகப்பனே, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக சொன்ன எங்கள் மகிமையின் கர்த்தாவே, அப்பா, எங்கள்